முத்தலகு இந்தப்ல இதுல வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் இருக்குது. வேற ஏதாவது பொருள் தேவைன்னா அண்ணாச்சிட்ட சொல்லியிருக்கேன், பார்த்து வாங்கிக்கோப்ல. நான் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன், டவுன் வரைக்கும் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது. நான் சாயந்தரம் தான் வருவேன். நீ சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி இருந்தா கதவை சாத்திக்கோ. இங்க பாருப்ல, நீ முன்னாடி எப்படி இருந்தியோ நான் நான் இதை பத்தியும் யோசிக்கல. உங்க அம்மாவும் குடும்பம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு தெரியும் உன் மனசுல நான் இல்லைன்னு. உங்க அம்மா சொன்னதை கேட்டேல, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா உங்க அம்மா நேரம் உயிரோடவே இருந்திருக்காது. அதுக்கு உன்னை விட்டா யார் இருக்கிறா? உனக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிட்டுப்ல. ஊருக்கு தான் நம்ம புருஷ மண்டாட்டி. உன் மனசு ஒத்து போகாம எனக்கு நம்ம புருஷ மண்டாட்டி வாழ முடியாது. நீ என்ன சொல்லணும்னாலும் என்கிட்ட நேரா சொல்லலாம். எங்க காமெல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா மனசுல வச்சுக்காத, பார்த்து நடந்துக்கோப்ல. உனக்கு தெரியாதது இல்ல, வேற ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் இருந்தா சொல்லுப்ல. ரூம்ல ஒரு கட்டில் தான் இருக்குது. நான் வரும்போது இன்னொரு கட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் அந்த ஸ்டோர் ரூம்ல அதை போட்டுக்கிறேன். வேற ஏதாவது வேணும்னா தயங்காம கேளுப்ல. ஷாம், ஷாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? அது நேற்று சாயந்தரம் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ கோயில இருந்து வரும்போது அதோ அவங்க எவங்க? அதோ அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன்ல, மாறனோட வீட்டுக்கு. அவங்க அவங்க வந்து என்கிட்ட எதுக்கு என் வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க கூட ஒரு ஆளும் வந்தாரு. 2 பேரும் பாக்குறதுக்கு பயமா இருந்துச்சு. பயமா இருந்ததா? பாக்க எப்படி இருந்தா? அது அவங்க பாம்பு வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போதும் அந்த பாம்பை வச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த பாம்பை அவங்க மடியிலே வச்சுட்டு இருந்தாங்க. என்ன என்ன அவங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கரெக்டா நேத்து வந்துட்டாங்களோ. பாம்பு வச்சிருந்தாளா? அவன் நாகராணி. அவன் அந்த பாம்பை வளர்த்துட்டு இருக்கிறா, குட்டில இருந்தே வளர்த்துட்டு இருக்கா. அதுக்கு பயந்துட்டே யாரும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த பாம்பு கூட எல்லாம் அவ பேசுறான்னு சொல்லுவாங்க. உன்னை யாரு ஜனனி? உன்னை யாரு அங்க எல்லாம் போக சொன்னது? இல்ல ஷாம், என்ன நீ புரிஞ்சுக்கோ. நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ எங்க வீட்டுல நான் இல்லைனாலோ உங்க வீட்டுல நீ இல்லைனாலோ எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்படிதான் நான் நினைச்சேன். அந்த மாறனுக்கும் குழந்தைங்க, மனைவி, அம்மா, அப்பா எல்லாருமே இருப்பாங்கல்ல. நான் நிறைய நிறைய யூடியூப்ல பாத்திருக்கேன். அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம், துபாய், சவுதி, அங்க எல்லாமே தப்பு பண்ணிட்டா, யாரையாவது கொலை பண்ணிட்டாலோ இல்ல ஏதாவது பண்ணிட்டாலோ அந்த குடும்பத்துக்கிட்டயே தண்டனை என்ன கொடுக்கலான்னு போலீஸ் கேக்குமா. அந்த குடும்பத்துக்காரவங்க என்ன தண்டனை கொடுக்க சொல்றாங்களோ அதான் கொடுப்பாங்களா. அந்த குடும்பத்துக்காரவங்க எங்க வீட்டுலதான் உயிர் போயிடுச்சு, இந்த உயிர் போக வேண்டாம்னு சொன்னா விட்டுருவாங்களா, இல்ல அந்த உயிர் இருக்க வேண்டாம்னு சொன்னா தப்பு பண்ணவங்கள கொன்றுவாங்களா. நான் நிறைய பாத்திருக்கேன். ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. ஆனாலும் கர்மா இருக்குதுல்ல, நம்ம என்ன பண்றோமோ அது நம்மளை சுத்தும்ல. நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் கொலை பண்ணாலும் என்ன குடும்பமா வாழ, சந்தோஷமா வாழுங்கிற. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியுங்கிற? சந்தோஷமா வாழ்ந்தா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு வாழலாம், நம்ம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஷாம், இந்த நம்ம பண்ண தப்புக்கான தண்டனை என்னைக்கா இருந்தாலும் அது நம்மளை சுத்தும். கண்டிப்பா கண்டிப்பா கர்மாதான் ஜெயிக்கும். நம்மளாம் மனுஷங்க, நம்ம ஜெயிக்க மாட்டோம். ஆனா நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு புரிஞ்சிடுச்சு எதுவும் தப்பு இல்லைன்னு. அவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்னு புரிஞ்சிடுச்சு. நடக்கிறது நடக்கட்டும், கர்மா சுத்தட்டும், என்ன நடக்குதோ பாத்துக்கலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என் உயிர் போயிடும். என் உயிர் தானே போகட்டும்னு தான் நான் இருந்தேன். இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டு போலான்னு முடிவெடுத்துட்டேன். ஆனா அவங்க என்ன விட மாட்டாங்க போல. அப்படிதான் நேத்து அவங்க பேசினாங்க. அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன் ஊருக்கு போகாம என்ன இருக்க? நான் அன்னைக்கே உன ஊருக்கு போக சொன்னல, நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு போ. ஏன்னு போகல? அது வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. எங்க அண்ணாதான் ஊர்ல கொண்டு விடுறேன்னா. ஆனா இப்ப ரொம்ப பிரச்சனை. நான் நேத்தே கிளம்பலான்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க அண்ணா லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பிரச்சனையில அவன்கிட்ட நான் போய் எப்படி ஊருக்கு போறத பத்தி பேசுறது? சரி, நான் வேணா வரவா?
ஊருக்கு கிளம்பி இன்னைக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். அண்ணா கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். அவன் எப்ப வருவான்னு தெரியல. ஆனா எனக்கு வீட்டுல இருக்க பயமா இருக்கு. ராம்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே? அதுவும் பயமா இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் எங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம். இன்னும் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா ரொம்ப பெரிய சண்டை ஆயிடும். அதுக்கப்புறம் எதுவுமே புரியல. ஜனனி, நீ இன்னும் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு போற வழியை பாரு. நீங்க இருக்காத, சீக்கிரமா கிளம்பி போற வழியை பாரு. மத்தது நான் என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் என் ஃப்ரெண்டோட வீடு. நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு போற வழியை பாரு. கேரட் பொரியல் செய்வது எப்படி? ஏன் முத்தலகு, இந்த காய்கறி எல்லாம் வெட்டலையா? அழுதுகிட்டே இருக்காத, காயில உப்பு சேர்ந்துற போது அப்புறம் வாயில வைக்க முடியாது. என் தம்பிக்கெல்லாம் நாங்க பக்குவமா சமைச்சு போட்டிருக்கோம். உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கணும். சாப்பாடு சூடா இருக்கணும். நீ அழுது அழுது சாதத்தை சொதன்னு ஆக்கிடாத. இங்க பாருடி, தாலி கட்டி இன்னொருத்தன் வீட்டுக்கு வந்துட்ட. வந்ததுக்கு அப்புறமும் இப்படி மூஞ்ச கொண்ட மூளையில வச்சுட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, அது நல்ல பொம்பளைக்கு அழகு இல்ல. உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்கெங்க போன, எங்கெங்க பொறுக்குன எல்லாம் தெரிஞ்சுதான் இத பண்ணி வச்சோம். உனக்காக இல்ல, உங்க அம்மாவுக்காக. நேற்று பார்த்தல, ஒரு நிமிஷம் தாமதம் இருந்துச்சு, நேரம் அது உயிர் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஊரெல்லாம் யார பழி சொல்லும்? ஒண்ணு சொல்லாது, நீ பாட்டுக்கு அவங்க கூட போயிடுவ. எங்களதான் பழி சொல்லும். உறவுகள் பக்கத்துல இருந்து பாக்கலேன்னு என்னதானே சொல்லும்? எலி மருந்த போன வாரமே வாங்கி வச்சிருக்குது அது. அப்போ போன வாரமே அது முடிவு எடுத்திருக்குது போய் சேரலான்னு. நீ பாட்டுக்கு எங்கேயோ பொறுக்க போயிட்ட. ஏதோ அந்த நேரத்துல நான் வந்தேன். நான் மட்டும் அந்த சமயத்துல வரலன்னா இந்நேரம் நீ அனாதை ஆயிருப்படி. அனாத கழுத, பிறந்தோடனே உங்க அப்பனை முழுங்கிட்ட. இதோ புகுந்த வீட்டுக்கு போற சமயத்துல உங்க ஆத்தால முழுங்கிருப்ப. ஏதோ ஏன் தயவால உனக்கு ஒரு குடும்பம்னு பெருக்குது. என் தம்பி இருக்கிற அழகுக்கும் கம்பீரத்துக்கும் எத்தனை பொண்ணை கேட்டாங்க தெரியுமா? அந்த புரோக்கர் எங்க வீட்டுக்கு நடையா நடந்தான். மேலதர் பண்ணையார் வீட்டு பொண்ணுக்கே கேட்டாங்க. இந்த பாவி சரிக்கி என் மனசு வரல. ஏன்னா உங்க அம்மா கண்ணீரோட நிக்குதே, அது கண்ணீரை தொடக்க பாப்பனா, பண்ணையார் வீட்டு வசதியை பாப்பனா? நான் நல்லபடி, அதனாலதான் உன்னை இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறேன். நீ ஒழுங்கானவளா இருந்தா அழுது புலம்பிட்டு இருக்காம அழகா குடும்பம் நடத்துற வழிய பாரு. ஏதோ பெரிய மகாராஜா வீட்டுல வாக்கப்பட்டு போற வேண்டியத இங்க வந்து குடிசை வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கிறிய. என் தம்பி இல்லனா உன் போஷி தெரிஞ்சு எவன் கட்டுப்பான்? எவனாவது பொண்ணு கேட்டு வந்திருப்பானா உன்ன? நீ நடந்த நடக்கும் இருந்த இருப்புக்கும் ஒருத்த வந்திருப்பானா? உள்ளூர் பயிலோலே கேட்டு வர மாட்டானுவோ. உன மகாராஜா கேட்டு வருவான்னு நினைச்சியோ? இங்க பாரு, என் தம்பி எல்லாம் ஒழுக்கமானவன், ஒழுங்கா எங்க வீட்டுல வளர்ந்தவன். சொன்ன சொல்ல கேட்டு குனிஞ்ச தலை நிமிராம அவனுக்கு ஏத்த மாதிரி குடும்பம் நடத்தணும். நீ இந்த மூஞ்ச தூக்கி இப்படி வச்சுட்டு உட்காந்துக்கிறது, முறுக்கிட்டு சோறு போடாம இருக்கிறது, இதெல்லாம் ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சுது அவன் சொல்ல மாட்டான். நடந்த எதையும் அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் நல்ல வயத்துல பிறந்திருக்கானே, நல்லவனாச்சே. அவன் எந்த கரையும் எங்க கிட்ட சொல்ல மாட்டான். நாங்கெல்லாம் பக்கத்துல இல்ல எதையும் பாக்கலன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. காய விட்டு உலைய வச்சியா இல்லையா? உன்ன தாண்டி கேக்குறேன், வாயில என்ன தவச்சிட்டு இருக்க? இதோ உலை கொதிச்சிட்டு இருக்குது, சாப்பாடு வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன, காய வெட்டி குழம்பு வை. குடும்ப நடத்துற பொம்பளைக்கு மனசும் சுத்தமா இருக்கணும், உடம்பும் சுத்தமா இருக்கணும். நான் கல்யாணம் பண்ணி எண்ணி ஒரே வருஷத்துல பிள்ளைய பெத்து போட்டுட்டேன். மனசுல அவனை வச்சுக்கிட்டேன் இவனை வச்சுக்கிட்டேன்னு ஏதாவது நினைப்பு நினைச்சு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப பொல்லாத விளையாடுமா பாத்துக்கோ. மனசுல எவன் இருந்தாலும் வேரோட அரைச்சு தூக்கி போட்டுட்டு அடுத்த வருஷம் பிள்ளைய பெத்து கொடுத்த வழிய பாக்குற. எவண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பான்? என் தம்பி போட்டா உனக்கு வாழ்க்கை பிச்சை. அவனை கட்டியிருந்தா நல்லா வாழ்ந்துருப்பியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவன் உன்ன எங்க வேணா அனுப்புவான். அவன்லாம் வச்சு வாழ்வான்னு நினைக்கிறியா? என் தம்பி கொடுத்துருக்குதான் உனக்கு வாழ்க்கை. அவன் நில்லுன்னா நீ நிக்கணும், உட்காருனா உட்காரணும், படுனா படுக்கணும். புரியுதா? சாட எழுதி வச்ச சாந்து சுகத்திலெல்லாம் ஆடி மழையடிச்சு அத்தனையும்
வச்சு பார்க்கலையே சேர்ந்திருந்த ஒரு சனம். ராம் பிஸியா இருக்கியா? டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். சொல்லு. ராம், நித்யாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? ஆமா, நேத்து அவங்க மாமா கூட. இப்படி என்ன திடீர்னு? ஏன் இப்படி பண்ணாங்க? உங்க அண்ணன் எங்க போ? அதான் எப்ப பார்த்தாலும் சண்டையா நடந்துகிட்டே இருந்துச்சே. அவ பயந்துகிட்டே தான் இருந்தா. பாவம் அவ. என்னால அவளை போய் பார்க்க கூட முடியல. ஏன்னா ரொம்ப சண்டையா இருக்குது எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும். இப்ப நான் போனேன்னா அவங்க பாட்டி பொல்லாதவங்க என்ன ரொம்ப கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சா. பாரதி வந்து சொன்னா. ஏய், என்னடி சொல்ற? அண்ணா ஏன் உங்க அண்ணன் போய் எதுவும் பேசலையா? எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலடா. நானே எனக்கே கொஞ்சம் நேத்தியெல்லாம் தலைவலி. பாரதி தான் வந்து சொன்னா. எங்க அண்ணா காளிய நவீன் அந்த நவீன் அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாரா பொண்ணு கேட்கறதுக்காக. அப்ப தெருவிலே நிக்க வச்சு திட்டினாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா நித்யா வராலாம். அவங்க மாமாவும் அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. காலையிலே போய் கோயில கல்யாணம் பண்ணிருக்காங்க போல. அவங்க சொந்தம் மட்டும் கூப்பிட்ட மாதிரி தெரியல. இவ சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு ஒன்றும் புரியல. நான் பேசிட்டே இருக்கும்போது பாட்டி வந்துருச்சு. அப்புறம் அது வேற நான் இதெல்லாம் டீட்டெயிலா கேட்டேன்னா அது வேற ஏதாவது கத்தும். அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், என்னடி? எப்படி அவன் ஒத்துக்கிட்டா? எப்படி நடந்துச்சு இது? உங்க அண்ணா கிட்ட பேசுனியா? அவன் என்ன பண்றான்? பாவம்ல அவன். அண்ணனா அண்ணன் வீட்டுக்கே வரல. நேத்து நைட் வந்து எல்லாரையும் திட்டிட்டு போயிடுச்சு. எங்க வீட்லயே ஒரே சண்டை. எங்க பாட்டிய ரொம்ப திட்டிடுச்சு அண்ணன். எல்லாம் உங்களாலதான் எனக்கு சந்தோஷமே போயிடுச்சு. நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு. ஏய், என்னடி? ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாவண்டி அவன். ஏய், சீரியஸா அவன் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணான் தெரியுமா? அதெல்லாம் கூட ஏதாவது சில்மிசம் பண்ணுவேன். சி, அவன் ரொம்ப உண்மையா இருந்தான்டி. நான் சும்மா விளையாட்டி கேட்டேன் எனக்கு ஒரு வாட்டி. அவன் அந்த பொண்ண ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்திருக்கான்டி. எப்படி சம்மதிச்சா? அவ என்ன லூசா? கிராக்கு முத்திடுச்சா என்ன அவளுக்கு? எனக்கு எதுவுமே தெரியலப்பா. என்ன நடந்துச்சுன்னே புரியல. போலீஸ் எல்லாம் வந்துதா அண்ணனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க. அண்ணன் வந்து ரொம்ப திட்டிடுச்சு. எல்லாரையும் கத்துன்னு கத்திட்டு அது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு. எனக்கே நைட் எல்லாம் ஒரே வாமிட் வேற. வாமிட்டா? உனக்கு என்ன பண்ணுது? என்ன தின்னு தொலைச்ச? நான் முன்னாடி எல்லாம் எனக்கு வாமிட் வருதுன்னு சொன்னா டேப்லெட் வாங்கிட்டு வருவா, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போவான்னு கேட்ப. இப்பெல்லாம் வாமிட் வருதுன்னு சொன்னா என்னது தின்னு தொலைச்சேன்னு கேக்குற. நான் என்ன பக்கத்துலயா இருக்கிறேன்? சென்னையில இருக்கிறேன். பின்ன என்ன கேட்க முடியும்? நடக்கிற மாதிரி இருந்தா சொல்லலாம். டேப்லெட் வாங்கிட்டு வர, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லு. என்னத்த தின்ன? ஏன் வாமிட் பண்ற? இப்ப எப்படி இருக்க? என்ன உனக்கு பிடிக்கல? நான் போர் அடிச்சிட்டேன் தானே உனக்கு? ஆமா, ரொம்ப போர் அடிச்சுட்ட. இப்ப கூட ரொம்ப தான் போர் பண்ணிட்டு இருக்க, மொக்க பண்ணிட்டு இருக்க. ராம், நீ இப்படியே பேசிட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ ரொம்ப மாறிட்ட. அது கூட பரவாயில்ல. என்ன நீ மறந்துற. நான் ஒருத்தி இங்க இருக்கானே சுத்தமா மறந்துறல. நீ பாட்டுக்கு ஜாலியா அம்மா இருக்காங்க, அம்மா சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிடுறது, ஆஃபீஸ் போறது, வீட்டுக்கு வர்றதுன்னு ஜாலியா இருக்கல்ல. உனக்கு யாரையோ பிடிச்சிருக்குது போல. அதனாலதான் என்கிட்ட கால் பேசுறது கூட உனக்கு பிடிக்கல. கட் பண்ணுன்னு சொல்ற. உனக்கு வேற ஏதோ பிடிச்சிருக்குது. அதனாலதான் என்ன பிடிக்க மாட்டேங்குது. நான் எப்ப பார்த்தாலும் நீ ஸ்டேட்டஸ் போட்டிருக்கியா, மெசேஜ் பாத்தியா, என் கால் பாத்தியா அப்படின்னு ட்ரூ காலர்ல போய் செக் பண்ணிட்டே இருக்கேனா. நீ மட்டும் உனக்கு என்ன பிடிக்கல. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லலாம்ல. ஆமா, பிடிக்கல. இது எனக்கு தெரியும். ரொம்ப நாளாவே நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, என்ன பிடிக்கலன்னு நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். சரி, இப்ப என்ன பண்ற? நான் என்ன பண்ணுவேன்? பைத்தியக்காரச்சி, நீ கால் பண்றேன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். நீ பண்ணலன்னு நானே பண்றேன். வேற என்ன பண்ணுவேன்? அது இல்லடி. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? வேணாப்பா, நான் எதுவும் சொல்லல. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ கலாய்ப்ப. அது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நான் எதுவும் சொல்லல. இல்லடி, சீரியஸா கேக்குறேன். என்ன ட்ரெஸ் போட்டிருக்க?
சரி வீடியோ கால் பண்றாரு. ஒன்னும் வேண்டாம். பிடிக்காத என் முகத்தை நீ எதுக்கு பாக்குற? உனக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா ம் நான் வரும்போது பாத்துக்கோ, இல்ல நீ வந்து பாத்துக்கோ. எப்ப வருவ என்ன பாக்குறதுக்கு? எனக்கு டைம் இல்லையே, அதான் வீடியோ கால்ல பாக்குறேன்னு சொல்ற. அப்ப கூட பாக்க வரியான்னு தான் கேக்குறா. என்ன வந்து அழைச்சிட்டு போறியான்னு கேக்குறாளா பாத்தியா? ராம், சொல்லுடி சொல்லு. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு, என்ன சொல்லணும்? அது அது வந்து சாரி சொல்லுமா. சரி, மன்னிச்சிட்டேன். கோவம் இல்லை இப்ப எனக்கு. அப்படியா? மன்னிச்சிட்டியா? சீரியஸாவா? ஆமாண்டி. ஜானு வீட்ல ரொம்ப போர் அடிக்குது. அப்ப என்ன வந்து பாத்துட்டு போறியா? இங்க வரியா? செம்ம கோவமாக்குறாவ. பாத்துட்டு போங்கிறா. அப்ப அவளுக்கு இங்க வரணுங்கிற ஐடியாவே இல்லையோ? சரி ஜானு, பாய். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொன்னேன். சொல்லு, என்னன்னு சொல்லு. ஆபீஸ் போயிட்டு இருக்கா. அது அது ஐ மிஸ் யூ. ராம், நீ சொல்ல மாட்டியா? உன்னெல்லாம் நிறைய ஐ லவ் யூ சொல்லுவ, நிறைய ஐ மிஸ் யூ சொல்லுவ. இப்பெல்லாம் ரொம்ப நாளாச்சு அதை கேட்டு. நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு உனக்கு தோணலையா? ஐ மிஸ் யூ சொல்லணும்னு தோணவே இல்லையா? உங்க அண்ணா எங்க இருக்கான் போ? நான் கேட்டு கூட உனக்கு சொல்ல தோணல. உங்க அண்ணா எங்க இருக்கான்? அவன் வீட்ல இல்ல, வயல்ல இருக்கான். போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான். பாட்டிக்கு அவனுக்கு ரொம்ப சண்டை. போதுமா? ஆரெங்கும் தானுறங்க ஆறு கடல் மீன் உறங்க சீரங்கம் தானுறங்க திருவான காவுறங்க நான் உறங்க வழி இல்லையே மானே இறைவன் நாடகத்தில் ஊமையடி நானே. மச்சான், மாப்பிள மாப்பிள, என்ன மாப்பிள இந்த நேரத்துல நீங்க? எப்ப வந்தீங்க ஊர்ல இருந்து? இப்பதான் வந்த. நேரம் இங்கதான் வர்ற. ஐயோ, ஏன் மாப்பிள? ஜனனி சொன்னா காலையில நடந்ததெல்லாம் சொன்னா. எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல ஒர்க் இருந்தது, முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் தான் கிளம்பினேன். என்ன மச்சான் அது? ஏன் இப்படி பண்ண அவ? ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஜனனி சொல்லும் போதே. நீங்க போய் பேசுனீங்களா இல்லையா உங்க வீட்டுல? வேண்டாம் மாப்பிள, அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நீங்க அதை பத்தி எல்லாம் நினைக்காதீங்க, அதை பத்தி பேசாதீங்க. இதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க மாப்பிள. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வீட்டுக்கு போங்க. ஏன் வீட்டுக்கு போகாம இங்க வந்தீங்க? வீட்டுக்கு போங்க நீங்க. இல்ல மச்சான், நீங்க வாங்க, நீங்களும் வீட்டுக்கு வாங்க. இல்ல மாப்பிள, நான் வரல, நீங்க போங்க. வண்டியில வந்துருப்பீங்க, டயர்டா இருக்கும்ல, கார் ஓட்டி அசதியா இருக்கும். வீட்டுக்கு போங்க மாப்பிள. என்ன பார்க்காதீங்க, இதோ நான் வேலை இருக்குது. இதோ எலியெல்லாம் நைட்டு ரொம்ப தொல்லை பண்ணுது, பயிரெல்லாம் அழிச்சிடுது. அதான் பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் எலிக்கு வேலையெல்லாம் பார்க்கணும், புகை போடணும். அதான் கைனிலே இருக்கிறேன். நீங்க போங்க. போய் சொல்லாதீங்க மச்சான், நீங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்கன்னு ஜன்னி சொன்னா. ஏ மச்சான், நீங்க வாங்க, நீங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க வந்தாதான் நான் போவேன். அட விடுங்க மாப்பிள, அதை பத்தி பேசாதீங்க. அவளுங்களை பத்தியும் பேசாதீங்க. அவளுங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. எதை பத்தி பேசாதீங்க. இல்ல மச்சான், நீங்க கஷ்டமா இருக்கீங்க இப்போ. நீங்க தனியா இருக்க கூடாது. நீங்க வாங்க வீட்டுக்கு. நான் நேரா உங்களை தான் பார்க்க வர்றேன். இன்னும் நான் வீட்டுக்கெல்லாம் போகல. நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எப்படி அவ ஒத்துக்கிட்டா? அவ மேல எந்த தப்பு இருக்காது மாப்ள. அவ அவ ஒத்துக்க மாட்டா. அவங்க குடும்பம் தான். ஆனா அவங்க எடுத்த முடிவு கரெக்ட் தானே? என்ன எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு கொடுப்பாங்களா? இப்போ என் தங்கச்சியே என்ன மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணா நான் கொடுத்துருவேனா? விரும்பினதோட இருக்கட்டும்னு விளக்கு வச்சிட மாட்டேன். நானே அப்பப்ப ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு வரேன். போலீஸ் வந்தா என்னதான் விசாரிக்கும்.
அது ஒண்ணுதான் அது ஒண்ணுதான் அது ஒண்ணு பார்த்தாதா அவ பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறதுக்கு பெத்தவங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அதான் அதான் எல்லாரும் சேர்ந்து நினைச்சிட்டாங்க போல, பிரிச்சுட்டாங்க போல. மச்சான், எனக்கு தெரியும் காதலோட பெயின் என்னன்னு எனக்கு நிறையவே தெரியும். ஜனனி என்கிட்ட பேசாம இருந்தாலே நான் ரொம்ப ரொம்ப உடைஞ்சிடுவேன். ஆனா உங்க நிலைமை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க இங்க இருக்க வேண்டாம், என் கூட வாங்க, வீட்டுக்கு போலாம். இல்ல மாப்ள, எனக்கு யாருமே பார்க்க பிடிக்கல, யார் கூடவும் பேசவும் பிடிக்கல. நான் கொஞ்ச நாள் நான் இங்கே இருந்துட்டு போறேன். இதோ அடுப்பு அடுப்பு கொண்டாந்து வச்சிருக்கேன். காலையில கொஞ்சம் பயிரை பறிச்சு வச்சுன்னா சாப்பிட்டுட்டு நான் இங்கே இருந்துருவேன். இதோ என் கைனி, இதோ என் மாடு கட்டி கிடக்காங்க, கோழி அந்த பக்கமே இது, இதோ என் நண்பங்க இருக்காங்க, அவங்க வராங்க போறாங்க. போதும் மாப்ள, எனக்கு இதுவே போதும், வேற யாரும் எனக்கு வேண்டாம். நீங்க போங்க, தங்கச்சி உங்களை தேடிக்கிட்டு இருப்பா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாருங்க. லேட் ஆயிடுச்சுன்னா வண்டி ஓட்ட முடியாது, எருமாடெல்லாம் வரும். நீங்க போங்க மாப்ள. எங்க காரணி பாத்திருக்கிய, நீங்க போங்க. நீங்க இங்க பூச்சி பட்டு கிடக்கும் மாப்ள. நைட் நேரத்துல எல்லாம் இங்க வராதிய. நீங்க போங்க, காருக்குள்ள போய் உட்காருங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம். நீங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம். என்கிட்ட பேசுவீங்கல்ல, என்கிட்ட மட்டும் பேசுங்க. ஆனா வீட்டுக்கு வாங்க. ஏன் மாப்ள, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அங்க வர பிடிக்கல, எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கல. ரொம்ப ரணமா இருக்கு மாப்ள, அந்த வீடு ரொம்ப ரணமா இருக்குது. நீங்க இப்ப வரலன்னா நான் ஊருக்கு போயிடுவேன். உங்க தங்கச்சிய நான் போய் பார்க்க மாட்டேன். அவளுக்கு நான் இங்க வந்தது தெரியாது. அவ காலையில போன் பண்ணி சொன்னா. எனக்குதான் ஆபீஸ்ல உட்காரும் போது ரொம்ப இந்த ஞாபகமா இருந்தது. சரி, அதான் நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களை பார்த்துட்டேன், நான் அப்படியே ஊருக்கு போயிடுறேன். ஏன் மாப்ள, அப்ப வாங்க போலாம். நீங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம். நான் கூட யார்கிட்டயும் பேசுங்கன்னு சொல்ல மாட்டேன், என்கிட்ட மட்டும் பேசுங்க. வாங்க போலாம். நீ மட்டும் நல்லா ஜாலியா அழகா இருக்க. நைட் ஆனா கரெக்டா வந்துடுற. பகல்ல எங்க போறேன்னு தெரியல, காணா போயிடுற. ஆனா என்ன பாரு, நைட்லயே நான் அவனதான் நினைச்சிட்டு இருக்கேன். காலையில சொல்லவே வேணாம், ஏன்னா தூக்கம் வர மாட்டேங்குதே காலையில. ஆனா அவனுக்கு என் நினைப்பு கொஞ்சம் கூட இல்ல, என்ன சுத்தமா மறந்துட்டான். நான் மட்டும்தான் ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன், உன்னை ஆசைப்படுற மாதிரி. உன்னதான் எல்லாரும் பாக்குறாங்களே இந்த உலகத்துல. நீ போய் சொல்றியா அவன்கிட்ட, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவனை மட்டும்தான் பிடிக்கும், ஆனா உனக்கு ஏன் பிடிக்கலன்னு கேட்டுட்டு வரியா? நான் சொன்னதை சொல்லிட்டு கேட்டுட்டு வரியா? ஏன் ஜனனியா உனக்கு பிடிக்கல, வீடியோ கால கூட பார்க்க மாட்டியான்னு கேட்டு சொல்றியா? ஏன்னா அவன் தான் மனசுல உள்ள எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். தெரியல, என்ன பிடிக்கல போல. சரி பரவாயில்ல, ஆபீஸ் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா வீடியோ கால் பண்ணலாம்ல, வீடியோ கால்ல பாக்கலாம்ல. அப்ப என்னதான் உனக்கு ப்ராப்ளம்? எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்ற, இல்லைன்னா நான் நாளையில இருந்து மொட்டை மாடிக்கு வரவே மாட்டேன். அப்புறம் நீ தனியா என்ன தேடிக்கிட்டே இருக்கணும். கேட்டுட்டு வரியா? நிலா, அவன் என்ன மாதிரி கூட இந்த மாதிரி மொட்டை மாடியில ஃபீல் பண்ணிட்டு இருப்பானோ? கால் பண்ணி பார்க்கலாமா? இல்ல கால் பண்ண சொல்லுவானா அவன்? அத கூட சொல்ல மாட்டான். நீ போய் பார்த்துட்டு வரியா? பார்த்துட்டு வந்து சொல்றியா? நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ பார்க்கும்போது நான் ஐ மிஸ் யூ சொன்னேன்னு சொல்ல, நிறையா ஐ லவ் யூ சொன்னேன்னு சொல்ல. அவன் தான் சொல்ல மாட்டேங்கிறான், நானாவது சொல்றேன், நிறைய சொல்றேன், நிறைய நிறைய லவ் பண்றேன்னு சொல்ல. ஆனா அவனுக்கு ஐ லவ் யூ சொல்லவே தோண மாட்டேங்குது இப்பெல்லாம். முன்னெல்லாம் நிறைய டைம் சொல்லுவான், கல்யாணம் முடிஞ்சு கூட சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா இப்போ நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் பாக்குறல்ல. நீ போய் சொல்றியா? அவனுக்கு பிடிச்ச பிளாக் சாரி போட்டிருக்கான்னு சொல்ல, அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்றியா? I love you. I love you. I love you so much. I miss you. காலை அணைப்பின் வாசமும் காதில் கிறங்கும் சுவாசமும் சாகும் போதும் தீர்ந்திடாது வாயிரே.
என்னாச்சு? நான் சும்மா தான் டேஸ்ட் பண்ணேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். சாரிடி. கோவம்லாம் இல்லடி, 2 நாள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் உன் மேல கோவம்லாம் இல்ல, சும்மா தான் பண்ணேன். சாரி. ராம், சாரி, 1000 டைம் சாரி. நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். நீ சொன்ன எதையுமே நான் கேட்க மாட்டேங்கிறேன். நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி என்னை மாத்திக்க எனக்கு தெரியலல்ல, அதனாலதான் உனக்கு என்ன பிடிக்கலையோ? அப்படிலாம் இல்லடி, அப்படிலாம் இல்ல. நான் சொல்றேன் இல்லையா, சும்மா தான் பண்ணேன். அன்னைக்கு நிக்கியோட மேரேஜ் இருந்ததுல பர்ச்சேசிங் எதுவுமே பண்ணல, அர்ஜென்ட், அதனால தான் போயிட்டோம். நீ வேற 2 days உனக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னேல, பட் 2 daysலாம் நாங்க இருக்க முடியாதுல்ல. விக்கிக்கு பர்ச்சேசிங் பண்ணணும், மேரேஜ் ஒர்க் நிறையா இருக்கும்ல, அதனால தான் நான் கிளம்பிட்டேன். மற்றபடி உன்னை ஹர்ட் பண்ணணும்லாம் எந்த ஐடியாவும் இல்லை. இல்ல, நான் தான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். நான் உன்னை விட்டு வந்திருக்க கூடாது, நான் அங்கேயே இருந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல, தெரியாம தானே பண்ண. கோவம் எல்லாருக்கும் வரும்ல, எனக்கும் கோவம் வரும், உனக்கும் வரும்ல. கோவத்துல தானே பண்ண. நான் எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லீவ் இட். வா கீழே போலாம், உங்க அண்ணா வந்திருக்கான் பாரு. அண்ணாவா? அண்ணாவா எங்க பார்த்த? அண்ணாவை பார்த்து அழைச்சிட்டு தான் வர்றேன். அண்ணா வந்திருக்கானா? ஆமா, வரவே மாட்டேன்ட்டா, கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கேன். வாணி, அவங்கிட்ட பேச. ராம், நான் கொஞ்ச நேரம் உன் கூட இருக்கேன். சரி, நான் இங்க தான் இருக்க போறேன். வா கீழே போலாம். நான் உன் கூட இருக்கேன், அப்புறமா போலாம். ஏன் மழை வர மாதிரி இருக்கடி? வரட்டும், நான் உன் கூட இருக்கிறேன். சரி. எப்பயும் உன் கூட தான் இருப்பேன். மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் நைட் ஆனாலும் பகல் ஆனாலும். சரி, தூரல் போடுது. ராம், நம்ம போக வேண்டாம், நம்ம இப்படி இருக்கலாம். என்ன ஆனாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். சரி. நீதான் கை தூக்க வேண்டும் என் கண்ணே, கை நீட்டு தாலாட்டு கண் மூடுவேன். தூவனம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன். தேசமெல்லாம் ஆளுகின்ற ஒரு படையை நான் அடைந்தேன். காலமெனும் வீரனிடம் என் கொடியை நான் இழந்தேன். மணலூரும் மழையால் மடி மீது விழவாவா. ஏய், கொஞ்ச நேரம்டி. மழை விட்டுடுச்சு. போலாண்டி, மறுபடியும் மழை பெய்யும். இல்ல, சளி பிடிச்சிடும். பிடிக்கட்டும், அதுக்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கலாண்டி. எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ஷவர்ல குளிச்சு. என்ன கொஞ்சம் மழை பெய்யட்டும். அது இல்ல, நமக்கு சளி பிடிச்சா பரவாயில்ல, நம்ம உயிருக்கு சளி பிடிக்கும். புரியல. ராமனுக்கு கேர்ள் பேபி பிடிக்குமா பாய் பேபி பிடிக்குமா? எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்புறம் உனக்கு அப்புறம் என்ன பேபி பிடிக்கும்? ரெண்டுமே பிடிக்கும். அப்ப நீ
9 months வெயிட் பண்ணணும். ஜானு ஆமா, நம்ம பாப்பா வயித்துல இருக்குது. அதுக்கு சளி பிடிச்சிரும். ஜானு ஆமா, மார்னிங் தான் நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதான் உனக்கு கால் பண்ணேன் சொல்லலான்னு. ஜானு ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். வீட்ல யாருமா? நாகராணி வந்திருக்காங்கல்ல, முட்டை எடுத்துட்டு வா. நாட்டுக்கோழி முட்டை இருக்குல்ல, எடுத்துக்கிட்டு பால் எடுத்துட்டு வா. அது இங்க யாருக்கும் தெரியாது, எதுவும் தெரியாது. நீங்க போயிடுங்க, உங்களை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன். நீங்க இருந்து போயிடுங்க. சம்பந்தத்தை தெரிஞ்சுக்காம எங்க போறது? நான் போக மாட்டேன். சம்பந்தத்தை சொல்லு. சொல்றேன். இங்க வேண்டாம், பாட்டி அம்மா எல்லாருமே இருக்காங்க. வேண்டாம், இங்க வேண்டாம். அங்க அங்க ஆத்து பக்கத்துல நான் வரேன். தயவு செய்து இங்க இருந்து போங்க. ஆத்து பக்கத்துல இருங்க. இது உடனே வர. 1/2 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள வர. இல்லன்னா நான் பேச மாட்டேன். வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன். இவ வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுடா? 33 நிமிஷம். 33 நிமிஷம் ஆயிருக்குது நீ வரதுக்கு. அது எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது. என் வீட்டுக்காரு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு வந்தேன். நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். இனிமே வீட்டுக்கெல்லாம் வராதீங்க. எனக்கு தேவையானதை நீ சொன்னா உன்னை தேடி நான் ஏன் வரப்போறேன்? 3 நிமிஷம் லேட்டா இருக்கு. மன்னிச்சிடுங்க, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லு, உனக்கும் மாறனுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு. அது அது வந்து